Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Every stage in your life, can you meaningfully something back to the society? சொசைட்டின்றது நீங்கள் பெரிய கிராமத்தை அடாப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேன் யூ ஈவன் ஹெல்ப் மென்டாரிங்? இப்போ உங்களுக்கு ஜூனியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் வராங்கன்னா ஜூனியர்ஸை மென்டார் பண்ணுறது. தென் யூ எக்ஸ்பேண்ட் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த இது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் க்ரோத். அட் ஒன் பாயிண்ட் ஐ ஹவ் டு மேக் எ டெசிஷன், இனிமேல் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்றது ஒரு இதில் சோர்வே இல்லை, இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் என்ன பண்ணலான்னு இருக்கும்போது தான் தென் ஐ டிசைடட் டு லீவ் மை job, which is again a challenge. Pensionable, class 1 gazetted officer job, led operations. More than that, you have a brutal power. The power விட்டுட்டு you have to become a student. திருப்பி இந்த ஏர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்றது வந்து எப்படி அந்த ஆசை வந்துச்சு? பட் அதான் சொல்றேன், அந்த பேஷன் இல்லாம ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல ஜாயின் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ண நினைச்சாலும் செலக்ஷன் ஆகாது. ஆஃபீஸர் லைக் குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் அந்த வேல்யூ சிஸ்டம் சொல்றது. Physical fitness is very important. Okay. Every day, every officer is an amaranth. Once a Fauji is always a Fauji. Right? அதுல வந்து எந்த மாற்றமே இருக்காது. அவன் character is built like a Fauji. Money is a byproduct of talent. I always believed in that. Of course, we all need enough money and you need to make good money. That is okay. But என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, money is a byproduct of your skills and talent. You need to have right skill set for right opportunity. எங்கேயோ யாரோ ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீ உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டிவைட் தான் பார்ப்பீங்க. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரிஞ்சாலோ, இந்த டெக்னாலஜி மூலமா ப்ராடக்ட் பில்ட் பண்ண தெரிஞ்சாலோ, தென் you will grow, you will prosper, you will create wealth. Not only for உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே பண்ணலாம். நிறைய பேர் வந்து it is a bad thing to the human kind because human உடைய வேலையை ரீப்ளேஸ் பண்ணிடும், human உடைய opportunities கம்மி ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. Can you give a proper clarity? First, I don't believe that. Okay. Blanket statement. ஏன்னா this is my personal statement, blanket statement. Fear of unknown. It will always be there. நீங்கள் வந்து ஏஐயோட வாழ்ந்துட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் ஏஐ எங்கேயோ இருக்குது, எப்போயோ வரப்போதெல்லாம் கிடையாது. The problem is இப்போ என்னன்னா ஜாப் லாஸ் இருக்குமா இல்லையா? ஆமாம், அதான் கேட்குறேன். ஜாப் மக்களை ரீப்ளேஸ் பண்ணிடும், மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணிடும் ஏஐ அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா குழந்தைக்கு காட்டுற அன்பு, அக்கா தங்க இது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது ஏஐ பண்ணவே முடியாது. ஹியூமனுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இல்லை, ஒருவேளை இந்த நீங்கள் சொல்கிற இமோஷனல் ஆஸ்பெக்டையுமே ஏஐயில் இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட் இஃப்? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. இட்ஸ் அ ப்ளஷர், அப்சல்யூட் ப்ளஷர். என்னோட பாட்காஸ்ட் சீரீஸ்லேயே வந்து ஐ திங்க் ஈச் எபிசோட் ஹேஸ் திஸ் ஒன் திங் இன் காமன். எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஆட்கள், எல்லாம் ஏதோ அவங்களுடைய துறையில் ரொம்ப பெருசாக சாதிச்சவங்க தான் இருக்கிறாங்க. பட் அவங்கக்கிட்ட இருக்கிற காமனான விஷயம் என்னென்னா, தேர் ஆல் செல்ஃப் மேட் பீப்புள். ஸோ அவங்களுடைய அந்த முயற்சி, அவங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய இந்த லவ், பேஷன் அவங்களுடைய ஒர்க்கில் இருக்கிறதுனால தேவ் அச்சீவ் சம்திங் இன் லைஃப் தட் வி டாக் ஸ்டோரிஸ் டு தெம் அண்ட் ஹவு தேர் ஜேர்னி ஹஸ் பீன் அப்படின்றது. ஸோ சிமிலர் டு தட் மிஸ்டர் செசில் கிட்ட வந்து ஒரு பயங்கரமான கதை இருக்குது அண்ட் விச் இஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களை கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணுவீங்க, இன்க்ளூடிங் மீ அப்படின்றதுனால we're going to have a very fun-filled conversation. We know that you're a AI director in Microsoft, but அதை தாண்டி வந்து you have a lot of perspectives within you. உங்களுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, interesting as well இதெல்லாமே. So let's explore all of them. Oh, thank you. Yeah. Thanks for your kind words. ரொம்ப ஏஐ எக்ஸ்பர்ட்டை விட மற்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது லைஃப்லன்னு சொன்னீங்க. and that is what I believe too. அது work and career is different. Yeah. Life's experience exactly. are very different. Yeah. So that will be interesting னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ பெருசாக ஒரு இடத்துல அச்சீவ் பண்ண எல்லாருமே வந்து சொசைட்டிக்காக ஏதாவது ஒரு பங்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ இஃப் எவ்ரிபடி வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் தேட். பட் நீங்கள் வந்து இன் பர்சன் அந்த மாதிரி சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது யூ பின் வெரி கீன். ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் சில்ட்ரனுக்கு ஒன்று பண்ணணும், விமெனுக்கு ஒன்று பண்ணணும், ஸ்போர்ட்ஸில் ஒன்று பண்ணணும், டெக்னாலஜியில் ஒன்று பண்ணணும், அண்ட் எவ்ரி அரீனா யூ ஹேவ் சம்திங் ஆர் தி அதர் டு டூ ஃபார் அஸ். ஸோ தேட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஸோ முதல்ல ஸ்க்ராட்ச்லேருந்து போகலாம். காரைக்குடி பையன் அப்படின்னு சொன்னீங்க. காரைக்குடியிலேருந்து இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் இதில் நடுவில் அவ்வளோ பெரிய ட்ராவல் இருக்கும். இஃப் யூ கேன் சே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாக எங்களுக்கு. ஆமாம், ஒரு நான் காரைக்குடியில் செட்டில்டு. லாஸ்ட் எதுக்கு செட்டிநாடு அண்ட் காரைக்குடி மண் அப்படின்ற அந்த இது மண் வாசனை எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குன்னா, அங்கே தான் என்னுடைய ஒரு வளர்ந்த இடம்னு சொல்லலாம். ஒரு 17க்கு அப்புறம் 17 டு இன்னைக்கு வரைக்கும்
ஒரு 30 years I have been part and parcel of அந்த காரைக்குடியினோட கல்ச்சர். ஓகே. எவ்ரி இயர் வந்துட்டு போகிறது அந்த இதெல்லாம். ஸோ அது வந்து காரைக்குடின்றது ஒரு செட்டிநாடுன்றது என்னுடைய பேஸ் மாதிரி. ஓகே. அண்ட் தட் இஸ் ஹவ் என்னோட சில்ட்ரனும் அதான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களுடைய பூர்வீகம் எதுன்னா நேட்டிவ் பிளேஸ்னால் காரைக்குடின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அஃபினிட்டி இஸ் தேர். அகைன் பிறந்தது வந்து ஈரோடு. ஈரோடில் வந்து அம்மா வாஸ் எ ப்ரொஃபஸர் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் அ காலேஜ். அவங்க வந்து ஃபஸ்ட்டு விமன் ரெஜிஸ்டர் இந்த ஃபார் அ டீம்டு யூனிவர்சிட்டி இன் த என்டையர் இந்தியா. லவ்லி. அண்ட் அப்பா வாஸ் ஆல்சோ இன் ப்ரொஃபஷன், டீச்சிங் ப்ரொஃபஷன், ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்து ஷி வாஸ் மூவிங் அரவுண்ட், ஸோ ஐ வி ஆல்சோ மூவ்ட் அரவுண்ட். பட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா தாத்தா பாட்டியும் வந்து தேவர் டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். ஸோ அது வந்து எல்லாமே வந்து ஆல் அபவுட் இன்வெஸ்டிங் ஆன் லேர்னிங். ஓகே. எஜுகேஷன் சொல்கிறத விட லேர்னிங். பிகாஸ் அம்மாவுக்கு வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இப்போ டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வந்து ஷீ என்டர்ட் இன்டு இன்க்ளூடிங் பாலிட்டிக்ஸ். அண்ட் ஷீ செட் அப் ஃபர்ஸ்ட் விமன்ஸ் யூனிவர்சிட்டி இன் பங்களாதேஷ் கால்டு ஏஷியன் யூனிவர்சிட்டி ஃபார் விமன் ஷிட்டகாங்கில். ஸோ அது ஒன்று பாலிட்டிக்ஸில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஃபார் விமன் ஸ்டடீஸ் இன் அழகப்பா யூனிவர்சிட்டி அது செட்டப் பண்ணாங்க. இந்த மாதிரி அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிப்பாங்க, ஒரு லீகல் செல் ஃபார் பேட்டர்ட் உமன். அப்புறம் ஷி வாஸ் ஆல்சோ நேம்ட் அஸ் டாப் 10 people who can change the world along with பராக் ஒபாமா ஆர் பாபி ஜிந்தால் அண்ட் இந்த நியூ ஸ்டேட்ஸ்மென்ற மேகசின். ஸோ தெர் இஸ் அ லெகசி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் எதுக்கு இவ்வளோ சொசைட்டிக்கு பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா, இது வந்து சம்திங் கால்டு இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் நாலேஜ்னு சொல்லுவோம். இது வந்து அம்மாவை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால ஒரு சொசைட்டியல் கான்ட்ரிபியூஷன் வந்து இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இன்னேட்டாக இருக்குது. இன்னேட்டாக இருக்குது. அது வந்து பெருமையாகவும் சொல்லலாம், அது வந்து ஒரு வேல்யூ சிஸ்டம்னு சொல்லலாம். ரைட். அது வந்து அவங்கள பார்க்குறனால இந்த மாதிரி சிலது பண்ணால் நம்மளுக்கும் ஒரு நல்லது. ரைட். அண்ட் ஹெல்பிங் பீப்புள் இஸ் குட். ஃபஸ்ட்டு அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹவ் ரீச் சம் பொட்டன்ஷியல். இப்போ ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் நினைக்கிறது தான், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட். பட் ஒன்ஸ் யூ ரீச் சர்டன் பொட்டன்ஷியல், we talk about Maslow's hierarchy of needs. Basic needs. Maslow's hierarchy, yes. Right. And it somewhere reminds me of my college. Okay. So அந்த நீட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க ஃபவுண்டேஷனல் நீட்ஸு, செக்யூரிட்டி, ஜாபு அப்படிலாம் போயிட்டு நீங்கள் ஒரு க்ரோத் ஆகும்போது நீங்களே நாளைக்கு ஒரு பெரிய மீடியா கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு த சொசைட்டி. ரைட். ஸோ அகைன் த வளர்ச்சின்றது இஸ் நாட் சம்திங் தட் இஸ் ஃபிக்ஸ்டு. we can continue to grow. But every stage in your life, can you meaningfully give something back to the society? சொசைட்டின்றது நீங்கள் பெரிய கிராமத்தை அடாப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேன் யூ ஈவன் ஹெல்ப் மென்டாரிங். இப்போ உங்களுக்கு ஜூனியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் வராங்கன்னா ஜூனியர்ஸை மென்டார் பண்ணுறது. தென் யூ எக்ஸ்பேண்ட் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த இது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் க்ரோத். ஈரோடு அண்ட் தென் காரைக்குடியில் engineering படிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ் 1 கமிஷன்ட் ஆஃபீஸர் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். சர்வ்ட் இன் செக்டர்ஸ். ப்ரவுட் திங் இஸ் சர்வ்ட் இன் the operations including Kargil war in the sector. அப்புறம் at one point I have to make a decision. இனிமேல் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி, வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்றது ஒரு இதில் சோர்வே இல்லை, இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் என்ன பண்ணலான் இருக்கும்போது தான் then I decided to leave my job, which is again a challenge. Pensionable class 1 gazetted officer job, led operations. More than that, you have a brutal power. The power விட்டுட்டு you have to become a student. And student ஆகிறதுக்கு you should have that much conviction and courage. நான் சம்பாதிச்ச பணம், என் ஒய்ஃப் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் எஜுகேஷனில் போட்டு அதுலேருந்து திருப்பி ரீஇன்வென்ஷன் ஆஃப் ஒன் செல்ஃப். ஓகே. That is how my journey in US started. Last 20 years I'm in US. It's been wonderful so far. Lovely. ஒரு அமேசிங்கான ஒரு நரேட்டிவ்ல சொல்லிட்டீங்க. பட் ஒரு சில விஷயங்களை வந்து குவிக்காக கடந்து போயிட்டீங்க. பட் ஐ வாண்ட் ஜஸ்ட் பாஸ் அண்ட் I know you will do that. அது இன்னும் எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு லேர்னட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க அண்ட் தேவ் டாட் யூ ஆல் தி எத்திக்ஸ் அண்ட் தேவ் மேட் த வேல்யூஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யூர் லைஃப். அது வந்து இது ஒரு கடமை அப்படின்றத தாண்டி இட் இஸ் வித்தின் யூ. அதை நீ நார்மலாக பண்ணுற வேலைகள் மாதிரி அதை நீ பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறதும் அப்படின்ற மாதிரி தேவ் டாட் யூ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அதுதான் இம்பார்ட்டன்ட். யா, தட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ அந்த
காரைக்குடியில் இருந்த பையன் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தாங்க, அது ஓகே, அது வரைக்கும் ஓகே. திருப்பி இந்த ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்றது வந்து எப்படி அந்த ஆசை வந்துச்சு? பிகாஸ் இப்போ ரீசெண்டாக அந்த அமரன் படம்லாம் பார்த்ததுக்கப்புறமா நிஜமாகவே ஆர்மியில் நேவிலலாம் சர்வ் பண்ணுறதுக்கு யங் மென் வந்து இவ்வளோ பேஷனட்டாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கொஷின்ஸ் வந்துச்சு. ஸோ வெயூ ரியலி பேஷனட் ஆர் வேறு ஏதாவது சுச்சுவேஷன்ஸ்னால நீங்கள் நேவியில் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிங்களா? ரைட். அது சில இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பேஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அதான் சொல்ல, அந்த கேரக்டர் ஹேஸ் டு பி இன்பில்ட். நீங்கள் என்ன தான் வந்து ஸ்டூடியோஸாக இருந்தாலும் ஆர் நான் ஐ ஹவ் பீன் அ ஸ்போர்ட்ஸ்மேன் ஆல் த்ரூ மை லைஃப், இன்க்ளூடிங் ஐ பீன் கிரிக்கெட் கேப்டன் இன் த காலேஜ், பிளேட் ஃபார் MK University. I have played almost every game in terms of schools and college. So naturally you want to be fit, aggressive, you want to lead, அதெல்லாம் இருக்கும். பட் அதான் சொல்கிறேன், அந்த பேஷன் இல்லாமல் ஆர்ம் ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண நினச்சாலும் செலெக்ஷன் ஆகாது. ரெண்டு இது இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு 5 மைல் 10 மைல் 5K 10Kலாம் எவ்ரிடே ஓடி உடம்பெல்லாம் பில்ட் பண்ணி அப்படிலாம் கூட இருப்பாங்க. As an officer, you have to understand, officer-like quality is important. அதான் அந்த வேல்யூ சிஸ்டம்னு சொல்கிறது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ NDAவில் ஜாயின் பண்ணுறோம், இப்போ நீங்கள் அமரன்லாம் சொன்னீங்க இல்லையா, எவ்ரி டே எவ்ரி ஆஃபீஸர் இஸ் அன் அமரன் தேர். ஓகே. நீங்கள் அந்த இதுக்காக சொல்கிறீங்க. ஸோ தெர் ஆர் thousands and of hidden stories which is not reflected in the press. So some things are exciting. So we pick it up, and if in the mari movies and the idea that people serve with passion or conviction and courage, இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா, that is what is very important. Yes. Right now you will start respecting armed forces in a different way. Of course, yes. Selfless அவங்க போய் sacrifice பண்றாங்க. Young officers are very aggressive in terms of leading. And by the way, once a Fauji is always in a Fauji. Right? அதில் வந்து எந்த மாற்றமே இருக்காது. இல்லை, அவன் கேரக்டர் இஸ் பில்ட் லைக் அ Fauji. ஓகே. they are trained like a soldier, and soldier remains a soldier all through his life. So அதுதான் ஏர்ஃபோர்ஸ். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கிடையாது எங்கள் டைமில். பட் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னால் முதல்லலாம் கேள்விப்பட்டிருப்போம், வீட்டை விட்டு ஓடி போய் இராணுவத்தில் ஜாயின் பண்ணுவான்னு. முதல்லலாம் எங்கள் மாமா தாத்தா டைம்லலாம் இருக்கும், வீட்டை விட்டு ஓடினா இராணுவத்தில். கமல் சாரே சொல்லியிருப்பாரு ஒரு வாட்டி, அவங்க வந்து அண்டர் ஏஜில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு he just left his house அப்படின்ற மாதிரி. இல்லை, அந்த காலம்லாம் போயிடுச்சு. அது வந்து ஏன்னா அந்த செக்மெண்ட் ஆஃப் இது இருக்கு இல்லையா, இஃப் யூ நீட் டு கோ அஸ் அன் ஆஃபீஸர், தட் மீன்ஸ் அந்த லீடர்ஷிப் இருக்கணும், கன்விக்ஷன் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், கரேஜ் இருக்கணும். அந்த ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிலாம் டெஸ்ட் பண்ணி ஒரு 200 பேர் போவோம். அதில் வந்து ஒரு 3 or 5 will get selected. Oh my God. So that is the selection for probably what maybe 2-3%. Okay. That is it's probably like getting into Ivy League. Yeah. Right? Ivy League, IIT, and the 5% தான் அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. So that means you should be proud of it. Of course, one. Yes. ரெண்டாவது, there is along with that thing, உங்களுக்கு you are bestowed with enormous accountability. ஏன்னா you're leading men. ஆமாம். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும், நம்ம வந்து சும்மா ஃபேக்காக எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எத்திக்கலாக இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், அப்புறம் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் அன் ஆஃபீஸர், அண்ட் தட் இஸ் வாட் நீங்கள் படத்தில் பார்க்குறது. பட் எவ்ரி சிங்கிள் ஆஃபீஸர் இன் த ஆர்ம் ஃபோர்ஸ் வில் சாக்ரிஃபைஸ் his life first before his men sacrifices or men sacrifice. இதுதான் அவங்களோட innate quality. அதே மாதிரி they will be very social, officer and gentleman சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன, an officer is for the forces, gentleman is for the public. ஸோ அப்படி தான் வந்து they will be even softer. By nature they will be good. அந்த மாதிரி நான் எதுவுமே பயஸ்டாக சொல்லலை, இன்னும் நைசர் வேஸ். இட்ஸ் a privilege ன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான், to serve. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருந்துட்டு இவ்வளோ அந்த விகரஸான அந்த ஃபீல்டெலாம் நீங்கள் ஜாயை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி சடனாக குவிட் பண்ணீங்க? பிகாஸ் நடுவில் வேற யூ மெட் யூ வைஃப் இன் தி ஏர் ஃபோர்ஸ். ஓ, அங்கே தான் அந்த லவ் ஸ்டோரிலாம் ப்ளூ வச்சா? அசாம் தான். எப்படி அசாம் காடுகளில் ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. ஓ, so she was an air force officer. Okay. அவங்களோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அது, என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அது.
அப்புறம் அவங்க அண்ணா வாஸ் கர்ன் லைக் ஹி வாஸ் அ கேப்டன் இன் த ஆர்மி, ஹி வாஸ் ஆல்சோ போஸ்டட் தேர். அவங்க அப்பா வாஸ் அன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், அவங்க இன்னொரு அண்ணாவும் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். ஸோ ஃபேமிலி ஏர்ஃபோர்ஸ் ஆர்ம் ஃபோர்ஸஸ்னு வச்சுங்களேன். பட் ஷி வாஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வாஸ் தேர். ஓகே, அங்கே தான் மீட் பண்ணேன். தமிழ் பொண்ணு ஒன்று, பட் ஷி வாஸ் பார்ன் அண்ட் பாட் அப் இன் டெல்லி. அந்த மாதிரி தமிழ் பொண்ணு, அப்புறம் சேம் ரிலீஜியன், இதெல்லாம் வந்து மேட்ச் ஆச்சு. செக்லிஸ்ட் எல்லாம் செக்லிஸ்ட் எல்லாம் இதான உடனே இட்ஸ் நாட் அபவுட் ரிலீஜியன் எடுத்து, வி டோன்ட் சி ரிலீஜியன் இன் ஆர்ம் ஃபோர்ஸஸ். பட் எனக்கு வந்து அவளோட பர்சனாலிட்டியும் ஷீஸ் ரியலி ரியலி அட்ராக்டிவ் உமன் ஃபார் மீ. ஓகே, அந்த டைமில். ஸோ தென் ஐ ஹாவ் டு பர்சியூ ஹர் ஃபார் இயர். ஓகே, ஒரு 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 இயரும் ஒரு கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஓகே, தென் ஃபைனலி ஷி அக்ரீட் டு மேரி. ஓகே. ஸோ அங்கேருந்து எங்கள் ஜேர்னி, அங்கேருந்து வி போத் காட் போஸ்டட் டு ஜம்மு காஷ்மீர். ஸோ ஷி வாஸ் இன் கண்ட்ரோலிங் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் சாப்பர்ஸ், ஏடிசி கண்ட்ரோல், ஏடிசி கண்ட்ரோல் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். நான் வந்து ஐ மெயின்டைன்ட் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் ரேடார் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ பியூட்டிஃபுல். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். சம்டைம்ஸ் யூ ஷுட் when I look back, this is the tremendous blessing very few people get. Yes, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் நீங்க அனுபவிச்சது. நான் எல்லாம் படத்துல பார்த்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், காட்டு வெளியோட ரெஃபரன்ஸ், அமரன் ரெஃபரன்ஸ்னு படத்தோட ரெஃபரன்ஸ் தான் எனக்கு வருது. பட் யூ lived all the moments, so you are blessed in that way. ஆமா, we have our Air Force officers mess is a unique experience. Yeah. You have parties. Okay. Yeah. So those experiences you won't get anywhere. You can pay millions of dollars, you won't get it. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட். இது நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப ரோசியாக அந்த இந்த 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 காற்று வெளியீடு அந்த யூ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த பார்டர்ஸ், ரைட்? பட் த பாயிண்ட் ஐ எம் மேக்கிங் இஸ் every officer, every soldier is as good as what you have seen in the movie. An Amaran movie. Yes, so yes. Nobody is less or more. Yeah, absolutely. ஸோ ஸோ நான் கேட்ட கேள்வி, இதிலேருந்து எப்படி அடுத்த ஒரு கேரியர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க? பிகாஸ் ஐ வில் டெல் யூ, நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற ஒரு மினிமம் பண்ணுறவங்கள பே வாங்குறவங்களா இருந்தாங்க கூட, தே வில் பி வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் குவிட்டிங் த ஜாப் அண்ட் கோயிங் டு அதர் செக்டர். அதுவும் ஒரு ப்ரைவேட் செக்டரில் போய் ஒர்க் பண்ணணும்னா அது பெரிய டெசிஷன். அது வென் யூ போத் ஆர் இன் த எஃபோர்ஸ், அது அந்த டிசிஷன் எடுத்தது எப்படி அண்ட் ஹவு டிட் யூ கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஆமாம், எங்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் ஒரு டேக் உண்டு, டிங்க்னு சொல்லுவோம், டபுள் இன்கம் நோ கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். டபுள் இன்கம் நோ கிட்ஸ், நோ கிட்ஸ். நாங்கள் இருந்தபோது ரைட், வி வர் ஜஸ்ட் எங்கன்னு. பட் அங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் முடிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க கம்ஃபர்ட்டுக்கு சொல்கிறேன், வி வர் ஏர்னிங் மோர் தென் எனஃப் டு லீவ் த ஜாப் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து வென் ஐ கேம் டு ஹைதராபாடில் வந்து ஐ வாஸ் ரன்னிங் அ ஸ்டேஷன் ஐடி கம்ப்ளீட் சென்டர் அண்ட் எவ்ரி திங். அப்போ ஐ வென்ட் டு ஆல் த கான்ஃபரன்சஸ் அஸ் அன் இன்வைட்டி. அண்ட் தென் வென் அப்போ பார்க்கும்போது எனக்கு தெரியும் வந்து ஓகே, வேர்ல்டு இஸ் கெட்டிங் மோர் கனெக்டட் அண்ட் குளோபல், ரைட்? அண்ட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் I have done my part for the country. I have fought well for the country. I have served my country well. அப்புறம் வந்து ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன், உன்னோட பொட்டன்ஷியல், ஐ ஆல்வேஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் பியாண்ட் மை செல்ஃப், வாட் யுவர் செல்ஃப் வாட் யூ கேன் டூன்னு ஒரு இருந்துகிட்டே இருக்கும், எல்லார்ட்டையும் இருக்கும். அது என்னென்னா அந்த அந்த இஃப் சம்படி இஸ் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் கண்டென்ட், லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங். எல்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, கண்டென்ட்டாக இருங்க அப்படின்னா, கொஞ்சம் திருப்தியாக இருங்க, நான் குடிசையில் கூட பிறந்துருவேன், எல்லாமே அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். பட் தட் இஸ் நாட் அ ப்ராக்ரெஷன் இன் லைஃப். கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கிறாரு. அந்த பொட்டன்ஷியலை நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணீங்கன்னா, ஓகே நான் இது பண்ணால் இது மாதிரி ஆகலாம், ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு கார்ப்பரேட்டில் போய் இஃப் யூ கேன் அச்சீவ் சம்திங், தென் யூ கேன். மனி இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் டேலண்ட். ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் தட். அஃப்கோர்ஸ் வி ஆல் நீட் எனஃப் மனி and you need to make good money, that is okay. But என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, money is a byproduct of your skills and talent தான். And you need to have right skill set for right opportunity. அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு then I decided to pursue my MBA. Okay. So I am an engineer by trade. ஈஸியாக வந்து ஒரு ஐடியில் போய் ஜாபில் ஜாயின் பண்ணி டெக்னிக்கல் பிஎம்ஓ ஜாயின் பண்ணி ஐ கேன் ஃபர்தர் மை கேரியர் இந்த இண்டஸ்ட்ரி. இங்கே நிறைய சர்வீசஸ் கம்பெனி இருக்குது, ஐ கேன் டூ தட். என்னோடதுன்னா, இஃப் யூ நீட் டு மேக் அ மார்க் இந்த வேர்ல்டு,
you need to learn something different than what I'm doing. The best thing is to learn how the business operates. Okay. So I want to be an entrepreneur. I want to be a business corporate leader, so impact the world in a better way and also make money. Okay. I'm not hiding that part, right? So adukku vandu I took a leap of faith. Okay. Take all the money I had, take all the money Vicky had, and then put it in the education. So I went for my master's after writing my GMAT, Okay. one of the top school. அங்கே entrepreneurship, finance இதெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் படிச்சுட்டு then I joined the corporate leadership. But the challenge was convincing myself and as well as convincing all my relatives this is the right thing to do. Okay. The biggest strength was my wife and my mom. as அம்மா பற்றி சொன்னேன், அப்புறம் என்னோட ஃபேமிலி, அப்புறம் 1 or 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூ கேன் டூ இட் அப்படின்னு நம்பினது அவங்க. ரைட், மற்றவங்களாம் சர்க்கார் கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு பென்ஷனை விட்டு படிக்க போகிறேன்னு போகிறேன், இந்த வயசில் என்ன படிக்க போகிறேன், 31 years I started again, meaning 10 years of efforts. இப்போ யூ ஆர் கோயிங் டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி நியூ. படிக்கிறதுக்கு லிமிட்டே இல்லை, பட் இவ்வளோ காசு போட்டு நீ என்ன படித்து அதுக்கப்புறம் யூ காண்ட் டு டேக் அ ரிட்டர்ன்றது எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறது வாஸ் நாட் அ பிக் சேலஞ்ச் when my wife, I had my wife's support. Okay. Main thing is life long pension இதை விட்டுட்டு ஒருத்தர் போகிறாரு அப்படின்னு, பட் யூ ஹேவ் டு டேக் த லீப் ஆஃப் ஃபெய்த். அந்த ரிஸ்க் சம்டைம்ஸ் அந்த ரிஸ்க் ரொம்ப தேவையாக இருக்கும்ல சார். நம்ம ஏதோ ஒரு பெருசாக ஒன்று கிடைக்க போகுது அப்படின்றப்போ ஐ திங்க் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரிஸ்க் தான் அது. கொஞ்சம் சிக்கிப்போம் அப்படின்னு தெரியும், பட் அதனால when we take it the thing that we jump into will be very big. ஆமாம், நீங்கள் நான் நம்புகிறேன், எனக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படியா? ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பெருசாக ஒன்று கிடைக்க போகுது. ஆமாம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியாது. you don't know exactly, the future be a question mark. அதுதான் வந்து அன்சர்டனிட்டி தான் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு. அப்போ உங்களுக்கு அன்சர்டனிட்டி வந்து எப்படி உங்களுக்கு ட்ரை பண்ணால் அது வந்து ஒரு ஃபியர் இஸ் ஆல்சோ பிக் மோட்டிவேட்டர். ஃபியர் இஸ் ஆல்சோ பிக் மோட்டிவேட்டர். அந்த இவ்வளோ அசட்ஸை கொண்டு போய் போட்டு யூ கேனாட் பி a failure. You will actually work hard towards it. But you also should have the conviction. அந்த கன்விக்ஷன் இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியாது. பட் would I advise everybody else to do that? No. I don't want. கொஞ்சம் சேஃபர் சைட்ல ஆமாம், நீங்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது நல்லது. பட் now high risk high reward. And my character is like that. I go all in. என் ஒய்ஃபை சேஸ் பண்ணும்போது ஐ வெண்ட் ஆல் இன். அட் சேம் டைம் இதுலேயும் ஐ வெண்ட் ஆல் இன். எனிதிங் ஐ டூ தெர் இஸ் நத்திங் கால்ட் half in half out. The other thing is unless you give your 100%, why to do it? You don't want to do it. Beautifully said. Nana இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணால் முழுசாக அதில் பண்ணால் then you will probably end up where you want to be. கரெக்ட். அந்த வேலை பண்ணணுன்றதுக்கும் அது பேஷன் இருக்கணும். கண்டிப்பாக. There's no less time. We all have less time. So we better use that time to either keep our loved ones happy or do the things that we are passionate about. எனக்கு இப்போ இங்கே இந்தியாவில் வர்றது I come here for a reason. Okay. ஒன்று, I like the heritage, culture, all the temples I go to. எங்கள் அப்பாலாம் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போவார், முருகன் கோயிலுக்கு போவார், எல்லா கோயிலுக்கும் அர்ச்சனை பண்ணுவார். வி ப்ராக்டிஸ் மல்டிபிள் திங்ஸ். அதில் அது இல்லை. பட் அந்த நம்மளோட ஹெரிட்டேஜ் இஸ் யூனிக். இஃப் யூ சி த கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், வேல்யூ சிஸ்டம், த டெம்பிள்ஸ் வி ஹேவ், த ஆர்கிடெக்சர் வி ஹேவ், அந்த அந்த விருந்தோம்பல்னு சொல்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூனிக். அதை என்ஜாய் பண்ண வருவேன். செகண்ட் திங் இஸ் ஆஃப்டர் ஐ ரீச் அ சர்டன் பாயிண்ட், இந்த மண்ணுக்கு நான் என்னென்ன திருப்பி பண்ணலாம். I'm paying back something to my own land. And nothing like paying back or serving the people when this is artificial intelligence era. Okay. இந்த டைமில் நம்ம விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த விசிபிலிட்டி இருக்குது. வேர்ல்டு ஓவர் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்று, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, and corporate an opportunity. I see it first hand. I advise companies in North America.
when I do that, நம்ம people will do that, பட் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். ஸோ யூஆர் அவேர் ஆஃப் சம்திங், அதை வச்சுட்டு நம்ம மக்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத யூஆர் ஜஸ்ட் லெட்டிங் அஸ் நோ, அதுதானே? I am aware of something, I see lot of things happening. இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால வந்து நான் ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் with different partnership, with government, public sector, and then private partnership. I've heard about your works. Artificial intelligence வந்து தமிழ்நாடுல வந்து நிறைய இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார்? ஸ்கூல்ஸ்ல இல்லை, ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இட்ஸ் a big differentiator. இப்போ நான் நேற்று நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், இன்னைக்கு உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், எல்லாம் நிறைய இடத்துக்கு போனேன் நான். என்னோட மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். எங்கேயோ யாரோ ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிவைடு தான் பார்ப்பீங்க. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரிஞ்சாலோ, இந்த டெக்னாலஜி மூலமாக ப்ராடக்ட் பில்ட் பண்ண தெரிஞ்சாலோ, தென் யூ வில் க்ரோ, யூ வில் ப்ராஸ்பர், யூ வில் கிரியேட் வெல்த். நாட் ஒன்லி ஃபார் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே பண்ண முடியும். அண்ட் டெக்னாலஜி வந்து இப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்குது. இந்த டெக்னாலஜி இஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்ட். ஜிபிடி என்ன ரிலீஸ் பண்ணுறானோ அது அங்கேயும் சேம் டைம் வந்துடும். 12 o'clock வருதுன்னா இங்கேயும் அதே பகலில் 12 o'clock வந்துடும். நைட் 12 o'clock ரிலீஸ் பண்ணால் இங்கே 12 o'clock வந்துடும். ஸோ யூ ஹேவ் ஆக்சஸ் டு த டெக்னாலஜி. டெக்னாலஜி இஸ் நாட் அ பேரியர். அது ரொம்ப கிளியராக நம்ம மக்கள் புரிஞ்சுட்டு அது பண்ணாங்கன்னா வெரி பெனிஃபிஷியல். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ வெரி பர்சனல் கொஸ்டின். அப்படின்னா நிறைய பேர் வந்து இட் இஸ் அ பேட் திங் டு த ஹியூமன் கைண்ட், பிகாஸ் ஹியூமனுடைய வேலையை ரீப்ளேஸ் பண்ணிடும், ஹியூமனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. கேன் யூ கிவ் அ ப்ராப்பர் கிளாரிட்டி? எதனால் வந்து ஏஐயில் வந்து இந்த ஒரு பயம் இருக்குது, அண்ட் பயப்படலாம் வேணாம், இதுதான் உண்மை அப்படின்னா வாட் இஸ் த ரைட் திங்? இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஐ டோன்ட் பிலீவ் தட். ஓகே, blanket statement. ஏன்னா this is my personal statement, blanket statement. Fear of unknown, it will always be there. Electricity வரும்போது அந்த ஃபியர் இருந்துச்சு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஃபியர் இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ஃபியர் இருந்துச்சு, ஆட்டோமேஷனில் ஃபியர் இருந்துச்சு. ஸோ ஃபியர் ஆஃப் unknown. செகண்ட், ஃபியர் செல்ஸ். ஃபியர் அண்ட் ஃபேக் நியூஸ் செல்ஸ் ஃபாஸ்டர். ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பீப்புள் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட், உலகமே அழிஞ்சு போயிடும், நாளைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வீட்டில் சௌரியதி குச்சி வந்து திருடும் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் துப்பாக்கி எடுத்து சுடணும். அதெல்லாம் பண்ண இதில் வி ஹாவ் கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ். வாட் ஐம் டெல்லிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப எத்திக்கல் அன்பயஸ்ட் வே ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, என்ன இன்னொன்று வந்து வி ஹாவ் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ், கார்ப்பரேட் கண்ட்ரோல்ஸ், ரெகுலேஷன், டேட்டா ப்ரைவசி, செக்யூரிட்டி எல்லாமே வந்து இட் இஸ் இன் பிளேஸ். ஓகே, இப்போ யாராவது சொல்கிறாங்களா வச்சுங்களேன், ஒன்று ஏஐ பற்றி ஒரு ஃபியர் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா புரிதல் இல்லாமல். ஏஐ வந்து will destroy certain things, அதாவது in terms of human values சொல்லலாம், ஆர் வந்து எல்லாத்தையும் மெஷின் ஆக்கிரும், இதெல்லாம் புரிதல் இல்லாமல் சொல்கிறது. ஏஐ வந்து இட்ஸ் an enabler. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கேமராலையும் ஏஐ சிப்ஸ் will be there. ஃபோன்லேயே இருக்குது, உங்கள் ஃபோனில் been telling to multiple people you're living with AI. இட்ஸ் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. ஓகே, நீங்கள் வந்து ஏஐயோட வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் ஏஐ எங்கேயோ இருக்குது, எப்போயோ வரப்போதெல்லாம் கிடையாது. த ப்ராப்ளம் இஸ் இப்போ என்னென்னா ஜாப் லாஸ் இருக்குமா இல்லையா? ஆமாம், அதான் கேட்குறேன். ஜாப் மக்களை ரீப்ளேஸ் பண்ணிடும், மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணிடும் ஏஐ அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்ட். நம்ம 2 பேர் பேசுகிறத ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய தாயோடைய மதர்னுடைய லவ் டு, இப்போ மனுஷனை ஜென்ரலாக நான் சொல்கிறேன், தென் ஐ டாக் அபவுட் ஸ்பெசிஃபிக் திங்ஸ். ஒரு அம்மா குழந்தைக்கு காட்டுற அன்பு, ஒரு அக்கா தங்க இது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது ஏஐ பண்ணவே முடியாது. லெட்ஸ் இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சொல்ல வராங்கன்னா பீப்புள் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணணும்னா இன்டெலிஜென்ட்ல ரீப்ளேஸ் பண்ணுமா ஜாபு, அதை தான் ஓவராலாக சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நம்மளுக்கு வர கோபம், எம்பத்தி, என்ன ஒருத்தவங்க மேலே பாசமாக இருக்கிறது, அப்புறம் சொசைட்டிக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஐ எங்கே சொசைட்டிக்கு பண்ண போகுது? ரைட். இப்போ எவ்வளவோ நம்ம அன்னதானம் பண்ணுறோம், சாரிகள் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், அதெல்லாம் ஏஐ பண்ணாதில்ல, பண்ணாது. எடுத்து வேணால் கொடுக்கும், பட் அந்த தாட்ஸ் அதுக்கு வர்றதுக்கு வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அதான் சொல்கிறேன், எமோஷனல் கான்ஷியஸாக இருக்கிறோம், நம்ம எமோஷனலாக இருக்கோம், அதை வந்து பண்ணாது. அது பண்ணுற மாதிரி நம்ம
சைன். ஆமாம், ஹியூமன் இன்டென்ட் கிடையாது அதுக்கு. ஆமாம், இன்டென்ஷன் வந்து நம்மளோடது. ஆமாம், ஓகே, ஆமாம், நீங்கள் அப்படி கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் அந்த எமோஷ்னல் இன்டென்ட், கான்ஷியஸ் இன்டென்ட், அது வந்து வராது. நாங்கள் இன்டென்ட்னு டெக்னிக்கலாக வேறு சொல்லுவோம். ஓகே, அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த எமோஷ்னல் இன்டென்ட் இதெல்லாம் வந்து ஏஎஸ்ஐன்னு சொல்கிறோம், இதுன்னு சொல்கிறோம், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். கொஞ்சம் 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 இங்கே எங்கே நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ சான்சஸ் ஆர் தேர். மல்டி மாடல் ஆயிடுச்சு. மல்டி மாடல்னால் என்னென்னா டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் இப்போ ஆடியோ, இமேஜஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணாரு. லைக் எப்படி நம்ம ஒரு ஹியூமன் பிரெயின் ஒர்க் பண்ணுதோ அந்த மாதிரி ஏஐ இஸ் ப்ராசஸிங் வித்தவுட் த எமோஷன்ஸ். ஓகே, ஓகே, வித்தவுட் த கான்ஷியஸ்னஸ். இப்போ எப்போ கான்ஷியஸ்னஸ் வரும், எப்போ எமோஷன்ஸ்லாம் வரும். எமோஷன்ஸ் வந்து நம்ம இப்படியும் குனிலாம், பின்னாடி சொல்லிடலாம், எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மோட்டார் ஸ்கில்ஸு, எமோஷன்ஸு, ரிஃப்ளெக்ஸு, இதெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா அகைன் இட்ஸ் ஒன் ப்ராப்ளி ரிசர்ச் இன் 10 years down the line we might see something different. பட் வந்து அதெல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம கொஸ்டின் என்ன, ஏஏ ஜாபை ரிப்ளேஸ் பண்ணுமா? இல்லை, இப்போ ஒருவேளை 10 years down the line இந்த ஒரு சிஸ்டமையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? அப்போ அந்த த்ரெட் வந்து ஹியூமனுக்கு இருக்கிறது அது உண்மை தானே? ஹியூமனுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இல்லை, ஒருவேளை இந்த நீங்கள் சொல்கிற இமோஷனல் ஆஸ்பெக்டையுமே ஏஐயில் இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட் இஃப்? ஏன்னா டெக்னாலஜி நம்ம யோசிச்ச மாதிரி இல்லை இன்றைக்கி. ரொம்ப வித்தின்ல ஒரு 10-20 years ஆஃப் ஸ்பேன்குள்ளேயே வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஃப் திஸ் எமோஷனல் திங் இஸ் ஆல்சோ இன்கார்பரேட்டட் இன் அன் ஏஐ அப்படின்னா நம்ம பயப்படுறது வந்து நியாயம் தானே? நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா சமைச்சது ருசியாக சாப்பிட்றோம், ரைட்? நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம், 4 பேருக்கு பரிமாறுறோம், சமைக்கிறோம், வைக்கிறோம். வேணால் சமைக்கலாம். நீங்கள் நல்ல பெஸ்ட் கேஸ் நிறைய எடுத்துப்போம். ஏய் சமைக்கும், சாப்பிட்டு இது ருசியாக இருக்குது, இதெல்லாம் சொல்லாது. இப்போ பட்டுன்னு வந்து எந்திரன் படம் ஞாபகம் வருது. அதில் முதல்ல இமோஷன்ஸே இருக்காது சிட்டிக்கு. அதுக்கப்புறம் ரெட் சிப் போட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்துடும்ல சார். அது லவ் பண்ணும், அது சமைக்கும், அது எல்லாமே பண்ணுமே. இல்லை நான் என்ன சொல்ல வரேன், சில எமோஷன்ஸ் பல எமோஷன்ஸ் நான் சொல்கிறேன். இன்க்ளூடிங் யுவர் சொசைட்டியல் சர்வீஸ் அண்ட் டேஸ்ட். அண்ட் நீங்கள் வந்து ஏஏ கூப்பிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்காந்து ஹோட்டல் கூப்பிட்டு போவீங்களா, ஒரு பையனை கூப்பிட்டு போவீங்களா? தட் இஸ் ஹவ் இட் இஸ், ரைட்? டிபெண்டிங் ஆன் வேர் யூ ஆர் இன் யுவர் லைஃப். ஓகே, இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஏஏ போதும், இப்போ நான் வந்து தனியாக இருக்கேன், சிங்கிள் பேரண்ட், வாட் எவர் மை சன்ஸ் ஆர் தேர், ஐ ஹேவ் அஃப்கோர்ஸ் மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் தேர் இருந்தால், எனக்கு ஒரு ஏஏ ரோபோட் இருந்தானா காஃபி போட்டு கொடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, பட் ஸ்டில் ஐ நீட் டு ஹாவ் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ஹாவ் த கான்வர்சேஷன். ஐ நீட் டு talk to them, I need to fight with them. இதுவும் ஃபைட் பண்ணலாம். பட் certain areas வந்து அகைன் சில விஷயங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்றது நிறைய விஷயம் வந்து you have how will a give a birth to a child. அந்த தாய் பாசம் எப்படி வரும், அப்புறம் நீங்கள் குழந்தை எப்படி பிறக்கும், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இல்லையா. ஸோ சர்டன் ஏரியாஸில் வந்து நீங்கள் வந்து டிபேட்டும் பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப். ஓகே, ஏஐக்கு வந்து ஒரு மெஷினுக்கு வந்து there is no end to life. Okay. We have life and death. ஒரு முழுமை இருக்காதுன்றீங்க, ஹோல்சமா இருக்காது. ஏஐ ஹோல்சமா இருக்காது, அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட லைஃப்னோட பர்பஸ் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, வாட் யூ நீட் அண்ட் ஹவ் யூ நீட் இட் அப்படின்றது தான் மேட்டர்ஸ் இல்லையா? ஆமா, வித்தின் த டெஃபினட் ஒரு லைஃப் ஸ்பேன்ல ஏஜ் ஆஃப் 70 to 80 years நம்ம எவ்வளோ எமோஷன்ஸ் கடந்து போகிறோம், எவ்வளோ இது போகிறோம், அது வந்து டேட்டா அண்ட் பவர் கொடுக்க அது ஏதாவது பேசிட்டு. பட் in a good way, if you think of AI as an agent, எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ஆர் மியூசிக் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் லைட் ஆஃப் பண்ணுறது, அண்ட் தென் மேக்கிங் ஷுர் த திங்ஸ் ஆர் செக்யூர்ட், அட்டானமஸ் டிரைவிங், க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏஜென்ட்டாக தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஹவ் யூ ஷுட் திங்க் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் as an enabler to a human being. Okay. As an assistant. அதான் ஏஜென்டிக் ஏன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து ஏஜென்ட் ஆயிடுச்சு. ட்ராவல் புக் பண்ணுறது, ஹெல்த் கேர் மானிட்டர் பண்ணுறது, ஓகே, இதெல்லாம் வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். உங்ககிட்ட பேசும்போது தான் சில விஷயங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கிது. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து ஏஐ பற்றி ஐ திங்க் யூ வில் ஒன்லி பி ஏபிள் டு சே அந்த பெஸ்ட் 5 அரீனாஸ், இதுலலாம் இந்த செக்டார்ஸ்லலாம் ஏஐயோடைய தேவை வந்து இப்போ ரொம்ப பீக்கில் இருக்குது. இதை யூஸ் பண்ணால் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ ராதர் தான் நம்மளுக்கு இந்த காஃபி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு அது ஒரு தேவை கட்டாயம் கிடையாது, அது நம்மளே பண்ணிக்கலாம் தான். பட் சில இடங்களில் இட் இஸ் அ மஸ்ட். இது இருந்தால் இட் வில் டேக் இட் டு another லெவலில் இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு 5 இண்டஸ்ட்ரீஸ் ஆர் செக்டார்ஸ் தான் என்னவா இருக்கும் சார்?
ஃபஸ்ட்டு எல்லா செக்டர்ஸும் அவங்க க்ளோத்திங் டிசைன்லேருந்து ஹாஸ்பிட்டல் கேர் வரைக்கும் ஏஐ இஸ் கோயிங் டு இம்பேக்ட். ஓகே, டிபெண்டிங் ஆன் இப்போ பிராண்ட் நம்ம விட்டுருவோம், ஏதாவது ஒரு சில்க்ஸ் தே வாண்ட் டு டிசைன் அ சாரீ. ஓகே, நீங்கள் உட்காந்து சாரீ டிசைன் பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகுது, ஒரு 5 வாரம் ஆகுதுன்னா ஏஐ கேன் டூ இட் இன் 50 minutes or 5 minutes. ஓகே, and then multiple patterns it can create. நான் சொல்கிறேன், from the fashion designing to manufacturing, food production, agriculture, manufacturing of equipments, phones, இது. Then you start with diabetes இருக்கா இல்லையா, heart disease வருமா வராதா, CT scan management, patient therapy, finance, autonomous driving, இது எல்லாமே இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 5 செக்டர் கேட்டிங்களே, primary sector I think will have major benefit is healthcare. ஹெல்த், எஸ். ஏன்னா இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சர்ஜரிஸ் எல்லாம் வந்து ரொபோட்ஸ் தான் வந்து பண்ணுது இல்லை சார்? ஆமாம், ரொபோட்ஸ் முதல்ல இருந்து ரொபோட்டிக் சர்ஜரி இருக்குது. இப்போ நிறைய ப்ரிசிஷன் இது எக்ஸாக்ட்லி அண்ட் வித்தவுட் ஹியூமன் எரர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு சிடி ஸ்கேனை பார்த்து ஆர் யூ லைக்லி டு ஹேவ் திஸ் டிசீஸ் ஆர் நாட் அப்படின்றது தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பண்ணுறது. இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இப்போ விமன்ஸ் ஹெல்த்னு எடுத்துட்டோம்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நம்ம மாடல்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அதை வந்து நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக விமன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர்னா பிகாஸ் த டிஎன்ஏஸ் அண்ட் த ஜெனட்டிக் பூல் ஆஃப் ஏஷியா பசிபிக் people will be different than Caucasian, African American. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே உள்ள மாடல் எடுத்து இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. யுவர் ஜெனட்டிக்லி யூஆர் டிஃப்ரெண்ட், டிஎன்ஏ வில் பி டிஃப்ரெண்ட். இப்போ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் எடுத்து இந்தியா ஸ்பெசிஃபிக் ஸ்கேன்ஸ் எடுத்து யூ ட்ரெயின் த மாடல் and then you can identify clean or unclean scans. By the time a lady or woman goes to screening, they will know இது வந்து potentially likely much early stageல வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம். That is close to my heart because I lost my wife to that thing. Okay. இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். Not only that, in the sector India has the largest population of diabetes, heart disease. Just because the way we maybe eat, maybe we take care of ourselves. Lifestyle. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ இந்த ரிங்கெல்லாம் வேர் பண்ணுறோம் இல்லையா, இது எதுக்கு வேர் பண்ணுறோம்? திஸ் வில் ஸ்டார்ட் டெல்லிங் யுவர் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இஸ் கோயிங் அப், யூ ஆர் அன் ஸ்ட்ரெஸ், ரைட்? அப்புறம் இஃப் யூ வேரியேஷன்னா அது சொல்லிடும். அப்போ யூ கேன் கோ ஃபார் ப்ரிவென்டேட்டிவ் திங்ஸ் ரேதர் தென் ஃபிக்ஸிங் இட், ரைட்? யூ வில் ஸ்டார்ட் வாக்கிங் மோர். நீங்கள் ஸ்லீப் பண்ணலைன்னா ஸ்லீப் வெல்னு சொல்லும். ஸோ இதெல்லாம் தான் ஏஐனோட ஜாப். இது ஹெல்த் செக்டர் ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் தென் யூ ஆல்சோ ஹேவ் சேஃப்டி, அக்ரிகல்ச்சர் ஒன்று செகண்ட் செக்டர். நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி, வாட்டர், இது எல்லாமே வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், மேப்பிங் த லேண்ட் ஃபார் எந்த க்ராப் எந்த இதில் இருக்குது. அப்புறம் மேனுஃபேக்சரிங். தமிழ்நாடு இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஹப். இங்கே தானே நம்ம ஃபோர்டு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆகிறது, அதாவது கார்ஸ். தென் யூ ஆர் மேனுஃபேக்சரிங் ஐஃபோன். இந்த இதெல்லாம் ஆண்டர்ப்ரினர்ஸ் எடுத்து ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக அந்த அசசரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபோன் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அக்சசரிஸும் பண்ணுவாங்க, சிப்ஸும் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு செக்டர். சப்ளை செயின் ஒன்று. ஸோ தீஸ் ஆர் 4 or 5 செக்டர்ஸ். ஃபைனான்ஷியல் செக்டர், வி ஆர் ஃபின்டெக்கில் நம்ம ரொம்ப லீடிங். ஜிபே எல்லாமே எவ்ரிபடி யூசஸ். ஸோ இந்த இதில் ஃப்ராடு, தெஃப்ட்டு, இதெல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணி ஒரு பேமெண்ட் ப்ராசஸிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆர் லோன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எல்லாத்துலேயுமே தீஸ் ஆர் த செக்டர்ஸ் வேர் இட் கேன் உங்களுக்கு வந்து ஒரு ஜிடிபி க்ரோத்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ், ரொம்ப எனேபிளிங்காக இருக்கும். ஒன்று கண்ட்ரி வைஸ் ஜிடிபி க்ரோத்து, இன்னொன்று வந்து பெர் கேபிட்டான்னு சொல்லுவோம். பெர் கேபிட்டானா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அதாவது எவ்வளோ வேல்யூ. சாரி, இன் அதர் வேர்ட்ஸ், if some kid is born in this country, per capita is some dollarsன்னு சொல்லுவோம். 2,800 900 India. 3,000 வச்சுப்போமே. US வந்து 80,000. ஸோ see the difference, right? அதில் தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது டெவலப்பிங் நேஷன்ஸும் டெவலப்டு நேஷன்ஸும். இதை வச்சு தான். நாட் பிகாஸ் number of population is increasing, GDP is increasing.
ரைட். ஜிடிபி வந்து ஒரு 4th எக்கானமியை போகிறது, 3rd எக்கானமியை போகிறது வந்து இட்ஸ் வெரி குட் திங். பட் அலாங் வித் தட் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த பெர் கேபிட்டா ஜிடிபி. ஓகே ஓகே. அப்பதான் we are lifting the people from the grassroots. அதுக்கு தான் AI will be important. ஓகே. That is why AI is an opportunity. Per capita GDP improvement. In aggregate, you will have overall GDP improvement. Purchasing power will increase. So developingலேருந்து டெவலப்டாக மாறுறதுக்கான we are already moving towards thing. But இது accelerate பண்ணுவோம். 10 trillion பதிலா நம்ம 15 trillion 20 trillion ஷூட் பண்ணுவோம். தமிழ்நாடு 1 trillion-னா நம்ம வந்து 2 trillion we can easily march towards that. எதை வச்சு மார்ச் பண்ண முடியும்னா இந்த டெக்னாலஜி வச்சு தான் மார்ச் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா டெக்னாலஜி has become a level playing field, right? You can do whatever you want to Absolutely, do. yes. Right. So it is very interesting to converse with you regarding this topic in particular. So எனக்கு என்னன்னா இந்த நீங்கள் you deal with a lot of young people, young minds கூட இந்த சயின்ஸை வந்து to make them aware of this நிறைய விஷயங்கள் அவங்க தெரிய வைக்கிறது தான் அவங்களோட ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குது. How is it dealing with the young minds and science together? நானே நல்ல கொஸ்டின். ஏன்னா என்னோட ரிசல்ட்ஸை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. லாஸ்ட் இயர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொண்டு போய் அந்த ஏஐ இதெல்லாம் கொடுத்தோம். இப்போ அதுக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அது வந்து ரொம்ப என்கரேஜிங். நீங்கள் யங் மைண்டுன்னு சொல்கிறது, நீங்கள் வந்து யங் மைண்ட்னா நம்ம வந்து நம்ம டீனேஜ் காலேஜ் நினைக்கிறோம். நான் பார்க்குறது 7th 8th கிரேட் கிட்ஸ். நான் ஃபீல்ட் விசிட் போவேன். ஓகே. இந்த மாதிரி ட்ரிப் பண்ணும்போது ஃபீல்ட் விசிட்டில் எங்கெங்கே நம்ம ப்ரோக்ராம் பைலட் பண்ணியிருக்கோம் போய் பார்ப்பேன். அவன் இந்த லாங்குவேஜ் தம்பி தங்கைகளில் வந்து தேவ் ஸ்டார்டட் டாக்கிங் திஸ் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஐ, அதில் கேம் டெவலப்மெண்ட்டு, அதில் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இதை நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் வந்து we are trying to combine with domain. ஓகே. இப்போ ட்ரிபிள்இன்னா அதுக்குோட ஏஐயில் என்ன பண்ணுறது, அதை இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் மற்ற காலேஜஸ் போகும்போது நான் சொல்கிறது, ஈவன் இஃப் யூ டூ விஷுவல் காம், ஈவன் இஃப் யூ டூ மார்க்கெட்டிங், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங் எப்படி ஏஐ வச்சு பண்ணதுன்னு பாருங்கள். இஃப் யூ ஆர் டூயிங் அக்கௌண்டிங், யூஸ் அக்கௌண்டிங் ஃபார் பேலன்ஸ், இது ப்ரொஃபார்மா, பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோ, இதெல்லாம் பாருங்கள். ஃபைனான்ஸில்னா பாருங்கள். எக்கனாமிக்ஸில் மேக்ரோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ட்ரெண்ட் எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இட் டசன்ட் யூ டோன்ட் நீட் டு பி அன் இன்ஜினியர். ஓகே. த பியூட்டி ஆஃப் திஸ் டெக்னாலஜிஸ் நீங்கள் இன்ஜினியராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. இதுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்கிறோம். அது ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்னா டொமைன், ஹெல்த் கேர்னா நர்சிங் கேன் யூஸ் த ஏஐ நோ. ஓகே. ரைட். அந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சப்ளை செயின்னா இந்த சப்ளை செயின் படித்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெல்த் கேர் படித்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், அக்ரிகல்ச்சர் படித்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் ஏஐ வந்து ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எவ்ரி காலேஜ், ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லயும் அந்த டொமைனுக்கு என்ன ரிலேட்டடா இருக்கோ அதுக்கு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆமாம். ஓகே. அவங்களுடைய ஃபீல்டில் அது உதவியாக இருக்க போகுது. ரொம்ப கரெக்ட். அந்த குழந்தைங்க இதெல்லாம் நான் பார்க்குறது என்னது, இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து தே ஸ்டார்டட் ரேம்பிங். அவங்களுக்கு வந்து we have right demand coming in also. Okay. Through the global capability centers எல்லாமே new jobs growth are there. ஸோ இந்த குழந்தைங்க எல்லாம் அந்த 8th 9th 10th 11th படிக்கிற குழந்தைங்க வளர்ந்து நாளைக்கு காலேஜ் முடிக்கும்போது இந்த AI driven jobs will be available to them and they will know ஏஐனா பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, நம்ம படிச்சிட்டோம். ரைட். அது ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்துடும். உங்களுக்கு ஒரு அச்சம் வராது, அதாவது ஒரு நார்மல் வேர்டாகவும் விஷயமாகவும் பழகிடும். கரெக்ட். இப்போ கோடிங்னா எல்லாம் பயப்படுறோம் இல்லையா, என்னோட C++ன்றான், பைத்தான்றான், ஜாவான்றான், இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடுறோம். இது கோடிங்கிறது உங்கள் இங்கிலீஷ் டைப் பண்ணால் போதும். ஓகே. இங்கிலீஷ் டைப் பண்ணால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ப்ராம்ப்ட் அதுக்கு பேர். அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் யூ கேன் கால் எனிதிங். சிம்பிளிஃபைடாக மாற்றுது லைஃப். ஓகே. ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற்று. ஓகே. ஸோ நிறைய இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பேசிட்டோம். ஸோ நம்ம பேசின மாதிரி யூ டீலிங் வித் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த மாதிரி இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் இட் தான் நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் அந்த விமென்கான ஸ்போர்ட்ஸில் வந்து யார் இன்டூ விமென்ஸ் கிரிக்கெட் கமிட்டியில் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் விமென்ஸ் கிரிக்கெட் பண்ணிருக்கோம். யூ கான்ட்ரிபியூட்டிங் டு தட் அஸ் வெல். ஸோ ஏஞ்சலிஸ்ட் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நிறைய இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ ஐ திங்க் இதை பற்றி பேசவே நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசவே இப்படி இருக்குது அப்படின்றப்போ உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து இது ஆக்சுவலாக பண்ணுறப்போ ஹவு ஹெக்டிக் இஸ் இட் ஃபார் யூ டு மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ்? இது நம்ம ஹெக்டிக்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. ஆமாம். நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ சில பேருக்கு வந்து நான் யோசிப்பேன், ஏன்னா டென்னிஸ் விளையாடுறதுக்கு இவ்வளோ மில்லியன்ஸ் கொடுக்குறான், ஆனால் அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணுறான். ஆமாம்.
இப்போ நம்ம வந்து ஐ மெட் சூப்பர் ஸ்டார், அந்த குழந்தைங்களோட மீட் பண்ணேன். தென் ஐ ரியலைஸ்ட் வந்து ஓகே, இது வந்து இட் இஸ் இஃப் ஹீ இஸ் ப்ராக்டிசிங் ஹிஸ் பேஷன் அண்ட் ஹீ இஸ் ஜென்ரேட்டிங் ரெவென்யூ, it doesn't, I don't think he will ever get tired. அது ஆக்சுவலி இஸ் a blessing, not everyone can get that. அது நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அதை லேர்ன் பண்ணுறது, பட் அதுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா that's a true blessing. அந்த அமைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அமைய வைக்கிறது தான் ஒரு மனுஷனுடைய கேப்பபிலிட்டி. அது அண்டர்மைனே நம்ம பண்ண முடியாது. நம்மளுக்கு பிடிச்சது, அதாவது எனக்கு படம் பார்க்க பிடிக்குன்னு 24 மணி நேரம் படம் பார்க்க முடியாது, எம்ஜிஆர் படம் பார்க்க முடியாது. தென் யூ ஆர் லூசிங் யுவர் லைவ்லிஹுட். உங்களுக்கு உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய கனவுகள், அதை நோக்கி நீங்கள் டைம் போட்டு அதில் பேஷனேட்டாக இருக்கும்போது யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். அப்சல்யூட்லி ட்ரூ. இது ஆக்சுவலி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு, மாற்றிட்டீங்க. நான் என்ன யோசனை, அது அமைஞ்சா நல்லது அப்படின்னு நான் சொன்னேன், அதை அமைக்கணும் அப்படின்னப்போ எஸ், அதுக்கான ஒர்க் நம்ம போட்டால் அது நடக்க போகுது அப்படின்றது. அதான் சொல்ல, நிறைய பேர் லைஃப்பில் கண்டென்ட்டாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து என்னுடைய கர்மா அப்படின்வாங்க. சில பேர் வந்து அதான் சொல்கிறேன், அதெல்லாம் நல்லது. நம்ம அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கிறது நல்லது. நம்ம கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள் கொடுத்த வரம், அவர் கடவுள் இவ்வளோ தான் கொடுத்தாரு, எல்லாத்தையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு இது, நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற, நம்ம சீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல சீட்டோ ஒரு கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஒய்ஃப் ஹேட் ட்ரெமெண்டஸ் ஃபெய்த். அவங்க ஸ்ட்ரென்த் அந்த டைமில் வந்து when she was fighting the disease, and strength was due to her faith. அந்த ஃபெய்த் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது எந்த ஃபெய்த்னாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷன் மேலே ஃபெய்த் இருந்தாலும் சரி, மற்றவங்க மேலே ஃபெய்த் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இதில் ஃபெய்த் இருக்கணும். நம்ம மேலேயே கூட ஃபெய்த் இருக்கலாம், ரைட்? நம்ம ஓடுற வரைக்கும் ஓடிடுவோம் அப்படின்ற ஒரு ஃபெய்த் இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த கன்விக்ஷன் அண்ட் கரேஜ், ரைட்? ஃபெய்த், கன்விக்ஷன், கரேஜ், ரெசிலியன்ஸ்னுவாங்க சில பேர், வந்து பெர்சிவரன்ஸ்னுவாங்க. இதெல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ். to aggregate a human will. அந்த வில் வந்து எப்படின்னா, இதை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ற கனவு மட்டும் இருந்தால் பத்தாது, அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் தான் மிஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரிப்பரேஷனில் மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த ப்ரிப்பரேஷன் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக, அதனால் ப்ரிப்பரேஷன் இஸ் பெயின்ஃபுல். டு புட் ஹவர்ஸ் இன் லேர்னிங் இட்ஸ் பெயின், அது சேலஞ்சிங். அதுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு போயிடலாமே, அதில் 4 பேரை ப்ளேம் பண்ணலாம், அப்பா அம்மா ப்ளேம் பண்ணலாம், எல்லாத்தையும். So what I'm telling is, having the conviction and courage, vision is really good, but put your time on preparation, put your time on skill set development. அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப் will be easier. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டமாக is always a little tough. அதுக்கப்புறம் போக போக வந்து பழகிடும். ஆமாம், லைஃப் இஸ் அ மேரத்தான். இப்போ யாராவது ஸ்ப்ரிண்ட்டுன்னா, நீங்கள் ஒரு ஸ்ப்ரிண்ட்னா ஒரு ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டு நம்ம டயர்ட் ஆகிடும். மேரத்தான்னா யூ ப்ரிப்பேர், யூ கண்டினியூ டு ப்ரிப்பேர் யுவர் பாடி, மைண்ட், ஸ்பிரிட். யூ வில் ஹிட் அ வால். மேரத்தானில் வால்னு சொல்லுவோம். மீனிங் அட் அ சம் டைம் உங்கள் மசில்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரோஸ் ஆகிடும், மீனிங் ஃப்ரோஸ் ஆகிற மாதிரி தெரியும். அப்போ வந்து யூ ஹிட் அ வால், யூ வாண்ட் டு கொலாப்ஸ், பட் யூ கண்டினியூ டு புஷ் யுவர் செல்ஃப். அதர்வைஸ் இட்ஸ் அ மேரத்தான். as long as we run, we will run. And we'll run well. Brilliant. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் உங்களை நீங்களே வந்து காமாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? பிகாஸ் சம் பீப்புள் லிசன் டு மியூசிக், சம் கோ ஆன் அ வெக்கேஷன், சம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி. அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, படங்கள் ரொம்ப பார்க்குறது இல்லை, மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் யாரோ வம்பெடுத்துகிட்டே இருப்பேன். கிளாஸ்மேட்ஸ், ஏன்னா எங்களோட கிளாஸ்மேட்ஸு, என்னோடய ஸ்கூல் மேட்ஸ்லாம் வந்து they see me as what I was and I remain the same. So அது ரெண்டுமே வந்து எனக்கு அது பண்ணிகிட்ருப்பேன். பட் ஓவரால் மைண்டில் ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் அது ஒரு ரெஸ்ட்டுன்னு சொல்ல ஒரு மாதிரி பாசிட்டிவே. சரி, நம்ம வேறு என்ன பண்ணலாம். நேற்று வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் தி இன்ஜினியரிங் காலேஜ் மீட் பண்ணேன், ஒரு பெரிய ஸ்கூல். அவங்க சொன்னது வந்து, அவருக்கு 86 years SRM, ரைட்? அவரை மீட் பண்ணும்போது அவரை சொன்னார், என்னைக்கு நான் திங்க் பண்ணுறதையும் என்னைக்கு நான் ஆக்ட் பண்ணுறதையும் விட்டேன்னா ஐ வில் கெட் ஏஜ்ட் ஃபாஸ்ட்னார். தட் இஸ் வாட் லைஃப் இஸ். அப்போ அவங்க அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து தெர் இஸ் நோ நீட் ஃபார் அஸ் டு ரிலாக்ஸ் பண்ணலாம், பட் ஆம்பிஷன் இல்லாமல் இருக்க வேண்டாம்னு சொல்கிறேன். போயிட்டே இருக்கலாம், ஒரு ஆம்பிஷனோட ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆம்பிஷனோட இருக்கலாம். அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட.
மற்றபடி I think I keep myself occupied நினைக்கிறேன், something or other. Yeah, so I think in the conversation we've talked about a lot of things. Your childhood, அதுக்கப்புறம் எப்படி அந்த டிரெக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு, தென் ஹவு இட் காட் ரீரூட்டட், திருப்பி அது எப்படி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அண்ட் வாட் ஆர் யூ டூயிங் ரைட் நவ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். இட்ஸ் an absolute pleasure having you, sir. Thank you so much. நிறைய விஷயங்களில் நீங்கள் என்லைட்டன் பண்ணியிருக்கீங்க இனிமே. I hope you inspire a lot of people இந்த மாதிரி. Keep inspiring us. Thank you so much, sir. Thanks for your good wishes, kind words, and blessings from the people also. Thank you so much. Thank you. A good day. Yeah. Thank you, sir. Thank you. Bye. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.